ஹலோ காய்ஸ், வணக்கம் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்மார்ட் கூகுள் டேக். நான் உங்கள் கூகுள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டிருந்த கொஸ்டின் தான், யூடியூப் சேனலுக்கு எப்படி பேனர் கிரியேட் பண்ணுறது அந்த செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போகலாம், ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுவும் இல்லாமல் இது லென்த்தாக போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாம் கொஞ்சம் நிமிஷம் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லித்தர ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். அப்படியே கரெக்டாக இருந்தாலும் அது அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும், உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நான் சொல்லித்தர ஸ்டெப் பண்ணிங்கன்னா 1 GB ரேம் மொபைல் வந்து நீங்கள் எவ்வளோ GB ரேம் மொபைல் யூஸராக இருந்தாலும் சப்போர்ட் ஆகும். இதுக்கு எதுக்கடா ரேம்னு நீங்கள் கேட்கலாம். ரேமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்கள் அதை அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு கீழே வரும், உங்கள் மொபைல் வந்து லோ மெமரி இருக்குங்காட்டி இது அப்லோட் ஆகாது அப்படின்னு வரும் ஒவ்வொரு டைம். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்லித்தர ஸ்டெப்பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி வராது. ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அதனால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம ஸ்மார்ட் கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு கிவ்அவே நடந்துட்டுருக்கு. அதாவது ஜூலை மந்த்துக்கான கிவ்அவே. ஜூலை லாஸ்ட்டில் அதுக்கு ரிசல்ட் வரும். என்ன கிவ்அவேன்னு கேட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ்அவே. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிள். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம், நீங்களும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் குயிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், ஏன்னா பேனர் ரொம்ப முக்கியம் உங்கள் சேனலுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் சேனலில் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேனர் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போய் நான் சொல்கிற மாதிரி இமேஜஸ் டைப் பண்ணி இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. என்னென்னா யூடியூப் சேனல் பேனர் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். அதில் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்ட மாதிரி, அதாவது சென்டரில் இப்படி கிராப் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் இருக்குது கூகுளில், நீங்கள் அதை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா pixellab இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் லிங்க் இருக்குது, லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். எல்லா யூடியூபர்ஸும் இதை வச்சு தான் சொல்லி தந்திருப்பாங்க, ஆனால் அதில் நிறைய ஸ்டெப்ஸ் அவங்க ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும், அதை இங்கே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரங்காட்டியா இந்த வீடியோ லென்த்தாக போகும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் கரெக்டாக இருக்கும், இதுக்கு டிக் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக கிரியேட் பண்ணுற சொல்லித்தரேன். நீங்கள் இதுக்கு மேலே இதை நீங்கள் கிரியேட் பண்ணி பழகிட்டிங்கனாலே போதும், 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டெப்பும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும், அதை உங்கள் சேனல் லோகோ சென்டரில் வச்சுக்கலாம். அதில் இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு கொடுங்க. உங்கள் சேனல் லோகோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம சேனல் லோகோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதில் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரவுண்டு சிம்பிள் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து நான் கொஞ்சம் சைடு எடுத்துருக்கங்காட்டி இப்படி கரெக்டாக கிராப் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணவே தேவையில்லை. அதாவது இமேஜ் இப்படி கையில் பிடிச்சலாம் இப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி ரொம்ப குட்டி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கும் ஒரு ஆப்ஷனு, இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே இங்கே பொசிஷன் இருக்கும். அதாவது நீங்கள் எங்கே வேணால் இப்படி ஸ்பீடு வச்சு மாற்றிக்கலாம், இப்படி ஃபாஸ்ட்டாக மூவாக இருக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, இந்த ரிலேட்டிவ் சைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதோட சைஸை நம்ம குறைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலே தொட தேவை கிடையாது, இப்போ இப்படியே பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்படி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம சேனல் நேம் வைக்கிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் அப்படி தான், இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து மறுபடியும் இங்கே பென்சில் வரும், அதை கிளிக் பண்ணி பென்சில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துடும். இப்போ நான் வந்து நம்ம சேனல் நேமே டைப் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இங்கே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த எடிட் டெலிட் இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ. எனக்கு வந்து இந்த கலர் வச்சா இது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தோணுது. அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டாக தெரியும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, இதை சைஸ் கம்மி பண்ணணும், ஏன்னா இவ்வளோ பெருசு இருந்தால் பேனர் பத்தாது. சைஸ் வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன்னா, ஒரு 11
வச்சுக்கலாம் நம்ம. இல்லை 13 கரெக்டாக இருக்கும், 11 ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ 13 நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ வச்சுட்டு பொசிஷன் கிளிக் பண்ணி ஸ்பீடு வந்து நம்ம 2 pixel வச்சு இப்படி மேலே தள்ளணும்னா, இது எதுக்கு ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12 pixel வச்சுருந்தா இப்படி ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும். இதே 1 pixel வச்சுருந்தா இப்படி ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி ஸ்லோவாக வச்சு மூவ் பண்ணுறதே நல்லது. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு சென்டராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்து இப்படி வச்சுட்டிங்கன்னா சென்டர் ஆயிரும். அதே மாதிரி அந்த இமேஜுக்கும் வரும், அதையும் கிளிக் பண்ணி சென்டராக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சோசியல் மீடியாஸ் எல்லாம், அதாவது ஃபாலோவர்ஸ் ஆன் வைக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி கொடுத்து அந்த சோசியல் மீடியாவோட இமேஜஸ், அதாவது அந்த டிபி இருக்கும் இல்லையா, அந்த லோகோ வந்து நீங்கள் வைக்கணும். நான் வந்து இப்போ எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் யூடியூபே எடுத்துக்கிறேன். ஸோ யூடியூப் செலக்ட் பண்ணால் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற ரவுண்டை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கிராப் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீங்கள் பழகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. பழகிட்டீங்க அப்படின்னா இதை விட ஈஸியான ஆப் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இப்படி பொசிஷன் நம்ம எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைஸ் கம்மி பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் நான் ஹைட் ஒரு 10 வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இந்த பொசிஷன் வந்து நான் ஸ்பீடாக வச்சு மூவ் பண்ணுறேன் கொஞ்சம். ஸோ இன்னுமே நம்ம அந்த சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா இவ்வளோ வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ 7 வச்சுக்கிறேன் நான். அடுத்து பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ஏன்னா இன்னும் நிறையா சோசியல் மீடியா வைக்க வேண்டியிருக்கு நம்ம. ஸோ இது கரெக்டாக இருக்கும், இது சென்டர்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து டெலிகிராம் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் செலக்ட் பண்ணி அதே மாதிரி சேம் அந்த ப்ரொசீஜர்ஸ் தான். அந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்து சேம் ப்ரொசீஜர்ஸாக அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே நம்ம டெலிகிராம் அந்த லோகோ வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 7 தான் வச்சுக்கிறது கரெக்டு, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் 7 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரணும், அதனால் கீழே தள்ளி வச்சுக்கலாம். இனிமேல் ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், ஏன்னா அங்கே நம்ம நேம் வைக்கணும் இல்லையா, அதாவது ஐடி அதை வைக்கிறதுக்கு வேணும். ஸோ அதனால் இப்படி தள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஆட் ஃப்ரம் கேலரி கொடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் அதையும் வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் மறுபடியும் அந்த ரவுண்ட் லோகோ கொடுத்து, ஏன் நான் இந்த ரவுண்ட் வைக்க சொல்கிறேன்னா, ரவுண்ட் வச்சிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும், அதனால தான் நான் ரவுண்ட் வைக்க சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணுமோ, ஸ்கொயர் வைப்பீங்க, ரெக்டாங்கிள் வைப்பீங்க, அது எது வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நான் இப்போ இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதோட சைஸையும் 7K வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அடுத்து பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம், இந்த டெலிகிராமுக்கு பக்கத்தால் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே. இல்லைன்னா இந்த டெலிகிராம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ பொசிஷன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றுக்கிறேன். ஸோ இப்போ வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஐடி வைக்கணும் இல்லையா, அதுக்கு மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்து இந்த பென்சில் லோகோ கொடுத்து மறுபடியும் பென்சில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு இல்லை டபுள் கூட போட்டுக்கலாம், இல்லை ஒன்று போட்டாலும் தப்பில்லை. உங்கள் ஐடி டைப் பண்ணிடுங்க. நான் வந்து ஐடி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேணும்னா, இதோட டெக்ஸ்ட் சைஸை வந்து கம்மி பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ நான் வந்து இப்போ 11 கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கலர் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இந்த இது வச்சு ஸ்ட்ரோக் நம்ம வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் நீங்கள் எனேபிள் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், ஏன்னா அட்ராக்டிவாக அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சாச்சு. இந்த 3 இதுக்கும் நம்மளுக்கு இந்த பொசிஷன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏதாச்சும் லோகோ மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வச்சுக்கலாம்.
இல்லைன்னா இந்த ஃபயரே வச்சுக்கலாமே நம்மளுக்கு. ஸோ வச்சுட்டு மறுபடியும் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து இன்னொன்று நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம லோகோக்கு பக்கத்தில் வச்சாச்சு. அதே மாதிரி பொசிஷன் இன்னும் சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம இதையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. நான் ஏன் அந்த இதுக்குள்ளே வைக்க சொல்கிறேன்னா இது நம்ம பேனரில் செட் பண்ணுறப்போ கொஞ்சம் சிறுசாக தான் வரும், அதனால தான் வைக்க சொல்கிறேன். இது ஃபுல்லாக தெரியுது எங்கன்னா டிவியில் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் இதுக்கு பாதி தெரியும். மொபைலில் இதுக்கும் கம்மியாக தான் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க இல்லையா, அதில் பாதி மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் கம்மி பண்ணி வைக்க சொன்னேன். அங்கெல்லாம் நம்ம வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதவே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு நமக்கு இந்த சைஸே கரெக்டாக இருக்கும். இது வேணால் உங்களுக்கு சைஸ் என்ன பெருசாக வேணால் நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும், அங்கே மேலே 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே சேவ் டு கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவிங் இமேஜ்னு வந்து இமேஜ் சேவ்டுன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப்குள்ளே போய் இமேஜ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் நம்ம க்ரோமில் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் செட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்லேயே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே கிளிக் பண்ணி யுவர் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ்ன்னு செலக்ட் பண்ணி pixellabல தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஜூமில் காட்டுது. ஸோ நம்ம வேணால் இப்போ இதிலே அந்த ஆப்ஷன் இருக்குது, நம்மளுக்கு இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவில் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். நான் ஏன் ரொம்ப சிறுசாக வச்சேன்னா, பெருசாக வச்சுட்டு சிறுசு பண்ண முடியாது, சிறுசு வச்சுட்டு பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பெருசாக வச்சுட்டு சிறுசு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப மைனூட்டாக பண்ண வேண்டியிருக்கும். இப்படி சிறுசாக வச்சுட்டு பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக தெரியுது டிவி, அதில் பாதி டெஸ்க்டாப், ஆல் டிவைஸில் வந்து இப்படி தான், இந்த கொஞ்சம் தான் தெரியும். ஸோ நம்ம கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன் டைம் வேணால் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். லோட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல் கிளியராக தெரியும். என் மொபைல் ப்ராப்ளம் காட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளராக தெரியுது. உங்கள் மொபைல் க்ரியேட் பண்ணி பாருங்கள், நல்லா மைனூட்டாக தெரியும். நான் ஃபிட் பண்ணது கூட பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் கேட்டுருது, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம ஸ்மார்ட் கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்புறேன், நீங்களும் ஜெயிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.